பாமகவின் செயல் தலைவரான அன்புமணிக்கு கட்சியின் பொதுக்குழுவை கூட்டுவதற்கு அதிகாரம் இல்லை என ராமதாஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். விவரங்கள் என்ன? பாமகவின் தலைவராக அன்புமணியை ஏற்க மறுத்து அன்புமணி செயல் தலைவராகவே பாமகவில் இருக்கின்றார் என்று குறிப்பிட்டு ராமதாஸ் தொடர்ச்சியாக தன்னுடைய கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றார். மேலும் தனித்து பொதுக்குழுவை கூட்டுவதற்கான ஒரு அறிவிப்பினை மருத்துவர் ராமதாஸ் வெளியிட்டு அதற்கான ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கின்றார். இந்த நிலையில்தான் இன்று செய்தியாளர்களை சந்தித்த அன்புமணி தரப்பினுடைய வழக்கறிஞர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவராக தேர்தல் ஆணையத்தினுடைய விதிகளின்படி அன்புமணி தான் தொடர்கின்றார். அவருக்கு இன்னும் தலைவர் பதவி நிறைவடையவில்லை. தற்பொழுதும் அவரே தலைவராக இருக்கின்றார் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு. எனவே தலைவரான அன்புமணியினுடைய தலைமையில் தான் அந்த பொதுக்குழு கூட்டப்பட வேண்டும் என்ற தகவலை எல்லாம் தெரிவித்திருந்தார்கள். நிறுவனர் என்ற முறையிலே ராமதாஸுக்கு அழைப்பு விடுக்கப்படும். அவர் வருகை தந்து பார்வையிடலாம். அவருடைய வழிகாட்டுதலில் பொதுக்குழு நடத்தலாமே தவிர அவருடைய தலைமையிலோ அல்லது அவருடைய உத்தரவின் அடிப்படையில் தான் பொதுக்குழு கூட வேண்டும் என்றோ பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய விதிகளுக்கு இடமில்லை என்று குறிப்பிட்டிருந்த நிலையில்தான் அன்புமணிக்கு பொதுக்குழுவை கூட்ட அதிகாரம் இல்லை என்று ராமதாஸ் தரப்பில் தெரிவித்திருக்கின்றார்கள். மேலும் பாமக நிறுவனருடைய வழிகாட்டுதல் இல்லாமல் பொதுக்குழுவை கூட்டுவது என்பது சட்டவிரோதம் என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய மருத்துவர் ராமதாஸின் தரப்பு, ஒருவேளை அன்புமணி தான் அறிவித்தவாறு பொதுக்குழு கூட்டத்தை கூட்டினால் அவர் மீது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அன்புமணிக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றனர். பாமகவினுடைய செயல் தலைவராகத்தான் அன்புமணி இருக்கின்றாரே தவிர தலைவர் அல்ல. கட்சியினுடைய பொதுக்குழுவை கூட்டுவதற்கு அன்புமணிக்கு அதிகாரம் இல்லை. பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாசுவினுடைய வழிகாட்டுதல் இல்லாமல் பொதுக்குழுவை அன்புமணி கூட்டுவதாக அறிவித்திருப்பது சட்டவிரோதம். அந்த சட்டவிரோத செயலிலே அன்புமணி ஈடுபட்டால் அவர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம் என்று அன்புமணிக்கு எச்சரிக்கை விடுக்கும் வகையிலே ராமதாஸ் தரப்பில் இந்த தகவலை வெளியிட்டிருக்கின்றார்கள். சட்டத்திற்கு புறம்பாக பொதுக்குழுவை கூட்டக்கூடிய அன்புமணி மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ராமதாஸ் தரப்பில் எச்சரிக்கப்பட்டுள்ள நிலையில் அன்புமணி சார்பில் அடுத்த கட்டமாக என்ன செய்வார்கள் என்ற ஒரு எதிர்பார்ப்பு எழுந்திருக்கின்றது. ஏனென்றால் இரண்டு பேரும் தனித்தனியே பொதுக்குழு அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள். பாமகவினுடைய பெரும்பாலான பொதுக்குழு உறுப்பினர்கள், முக்கிய தலைவர்கள் அன்புமணி பக்கம் இருந்தாலும் பாமக தொடங்கிய காலத்தில் பல்வேறு பொறுப்புகளில் இருந்த மூத்த தலைவர்கள் பலரும் ராமதாஸுக்கு ஆதரவாக இருக்கின்றார்கள். இந்த நிலையில் தான் பொதுக்குழு உறுப்பினர்கள் யாருக்கு அதிகப்படியான ஆதரவை வழங்கப் போகின்றார்கள் என்பதை பொறுத்துதான் பாமகவினுடைய தலைமை உறுதி செய்யப்படும். இந்த சூழ்நிலையில் தொடர்ந்து அன்புமணி பொதுக்குழுவை கூட்டக்கூடாது என்று கூறி வந்த ராமதாஸ் தற்பொழுது தன்னுடைய ஆதரவாளர்கள் மூலமாக பகிரங்கமாகவே அன்புமணியின் மீது சட்டவிரோதமாக செயல்பட்டதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும், பொதுக்குழுவை அன்புமணி கூட்டக்கூடாது என்ற எச்சரிக்கையினை தன்னுடைய ஆதரவாளர்கள் மூலமாக விடுத்திருக்கின்றார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.